அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 10 விழுக்காட்டை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நாளொரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு என்று அண்ணாமலை சாடியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்புகளில் 256 அறிவிப்புகளை நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியமற்றது என்பதன் காரணமாக அந்த 256 அறிவிப்புகளை தற்போதைய அரசு கைவிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே திமுக அரசு வழங்கியிருந்த 504 வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டப்பேரவைக்குள் வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்புகளில் 256 அறிவிப்புகளை நடைமுறை சாத்தியமற்ற அறிவிப்புகளாக கருதி கைவிட முடிவு செய்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவலை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அண்ணாமலை, ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்று விளம்பரத்துக்காக அறிவிப்புகளை வெளியிட்டு 4 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வந்த திமுக தற்பொழுது சட்டப்பேரவையில் வெளியிட்ட 256 திட்டங்களை நிறைவேற்ற சாத்தியமில்லை என்பதால் கைவிடுவதாக முடிவு எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதியை கூட முழுவதுமாக நிறைவேற்றாமல் நாளொரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்த திமுக அரசினுடைய லட்சணம் ஆட்சியினுடைய இறுதி ஆண்டில் இப்படி இருக்கின்றது என்று கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் சொன்னது எதையும் செய்யவில்லை என்பதற்கான சாட்சிதான் பேரவையில் வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்புகளில் 256 அறிவிப்புகளை கைவிடக்கூடிய இந்த முடிவு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் சொல்லாமல் அவர்கள் செய்தது ஊர் ஊராக முதலமைச்சருடைய தந்தையான கருணாநிதியின் சிலையை வைத்தது மட்டும்தான் என்று விமர்சித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.